சொல்லி தர போறேன் நான். இப்போ இது வந்துங்க, இது எப்படி, இது எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டோம் சரிங்களா ஜரியில். அடுத்து வந்து சுகர் பீடு கொடுத்துருக்குறோம். சுகர் பீட்டுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுக்க போகிறோம். இங்கே வந்து இப்படி கொடுப்போம் சரிங்களா. இது வந்து எல்லாத்துக்குமே கொடுப்போமாங்கிறது அப்படி கிடையாது. ஒரு சிலர் வந்து கல் வேண்டாம் எனக்கு அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு பக்கத்தில் வந்து பீடே கொஞ்சம் பெரிய பீடு 3 mm 4 mm வந்து கொடுக்கலாம். ஒவ்வொரு பிளவுஸோட ஆரி ஒர்க்குக்கு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க முடியும். அதனால எல்லாமே நம்ம கற்று வச்சுக்கோம் சரிங்களா. இதுக்கு அடுத்தது வந்து இதுதான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ இது எப்படி நான் சொல்லிக் கொடுக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியறக்கொசரம் வந்து சாதாரண தைக்கிற நூல் தான் கருப்பு கலர் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு தெரியறக்காது இது எப்படி போடுறதுன்னு. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் கற்றுக்கணும். ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுக்கும் போது எனக்கு இது வரவே இல்லைம்மா. எனக்கு அவங்க கிட்ட கேட்டேன், இது ஒட்டி வச்சுக்கிட்டுங்களா, ஒட்டி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு கூட கேட்டு பார்த்துட்டேன். ஆனால் அப்படியெல்லாம் ஒட்டக்கூடாது. ஆரி ஒர்க்குனா எல்லாமே ஸ்டிச்சிங்ல தான் வரணும், நீங்க ஒட்டுற வேலையெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் இவே உட்காந்து போட்டே இருப்பேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் கரெக்டாக வந்துருச்சு. எப்பவுமே ஆரம்பத்துல வராதுமா எடுப்புல அது சரிங்களா. உடனே வரலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. முயற்சி பண்ணிட்டே இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு வரும், வராமல் இருக்காது. அதே மாதிரி சுகர் பீடு நிறைய பேருக்கு வரல, கையில் எடுக்க முடியுங்கிறீங்க. கரெக்டாக இந்த பொசிஷன் வச்சுட்டு இந்த கை வச்சு வச்சு எடுங்கம்மா, கண்டிப்பாக வராமல் இருக்கவே இருக்காது. நம்ம முயற்சி தான் எல்லாத்துக்குமே காரணம். இன்னைக்கு நான் இதை வச்சு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது எப்படி சொல்லிக் கொடுக்குறேன் நல்லா பொறுமையாக பாருங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மாதிரியே பேஸ் வச்சு உங்களுக்கு லைனாக 1 by 1 வரும் சரிங்களா. அப்புறம் அடுத்தடுத்த கிளாஸ்க்கு போயிடலாம். இப்போ நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது இப்போ நூலில் பார்த்தீங்கன்னா நாட் போடுறது சொல்கிறேன். இப்போ 2-3 சொரம் இப்படி கையில் சுற்றிக்கோணுங்க. சுற்றிட்டு இந்த மாதிரி ஒரு சிலருக்கு வராது, சாதாரணமாக வராது. இங்கே வருங்க, இப்படி போட்டு இப்படி போட்டிங்கன்னா இப்படி நல்லா திக்காக வந்துடும். இப்போ இது நல்ல முடி சரிங்களா. இந்த முடி அடியில் போட்டால் வரவே வராது சரிங்களா. இந்த மாதிரி தான் போடணும் முடி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடியில் போட்டுக்க போகிறேன். அப்புறம் இந்த செயின் ஸ்டிச் வந்து கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்ரு வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா. இது என்றது ரொம்ப பழைய கட்ரு. இந்த கட்ரு வந்து இப்படி சாதாரண நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி விரிஞ்சிரும். நான் அதனால் ஒரு பின்னூசி போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவிலேயே வைக்கிறீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இப்படி விரிஞ்சு நிற்கும். இப்படித்தான் விரிஞ்சிருக்கும். இப்படி விரிஞ்சிருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன், ஒரு பின்னூசி போட்டு குத்தி வச்சிட்டேங்க. இந்த ஓட்டக்குள்ளே போட்டு ஒரு பின்னூசி போட்டு வச்சிட்டிங்கன்னா இப்படி குறுகலாக இருக்கும். நம்ம வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஹேண்ட்பேக்லையும் கூட வச்சுக்கலாம் நம்ம தேவைப்படுற விஷயத்துக்காக சரிங்களா. இந்த கட்டரில் தான் இது கட் பண்ணணும் சரிங்களா. இந்த ட்ரிம்மர் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரிம்மர் வச்சு கட் பண்ணக்கூடாது, ட்ரிம்மர் போயிடும். இந்த கட்ரு கட் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு சுலபாக ஈஸியாக வந்துடும் சரிங்களா. கேட்டுறாதீங்கம்மா, தயவுசெய்து ஒட்டக்கூடாது. இதுவே ஒட்டி பண்ணக்கூடாது. நேராக வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, அது நேராக நிற்காது. நம்மளோட சுகர் பீடோட இது எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக தைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதாவது ஜரி சில்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலிருந்தும் போகலாம், கீழிருந்தும் வரலாமா. இப்போ நான் எந்த நீடில் எடுத்துருக்கேன்னு பாருங்கள். நம்ம வந்து ஜரி நீடில் சில்க் த்ரெட்டெல்லாம் தைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நீடில் சின்ன நீடில் தான் எடுத்துருக்குறேன், பெருசு கிடையாது, சின்ன நீடில். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கோட்டு மேலே ஃபஸ்ட்டு ஒரு தடவை எடுத்துக்குங்க, உங்களோட நூலை எடுத்துக்குங்க. இப்போ நான் பிளாக் கலர் நூலை எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இந்த பீடு இருக்குது இல்லைங்க, இந்த பீடை கரெக்டாக இதில் தள்ளிட்டு, இங்கே பாருங்கம்மா நான் எப்படி சொல்கிறேன்னு, கரெக்டாக தள்ளி பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த த்ரெட் எடுத்து இந்த நீடில் இதில் கரெக்டாக பண்ணி உள்ளேருந்து எடுத்துக்கணும் சரிங்களா. ஒன்று எடுத்ததுக்கப்புறம் இதை சுற்றி இன்னொரு குத்தி எடுத்துக்கணும் சரிங்களா. எடுத்ததுக்கப்புறம் இந்த இப்படி வரும் பாருங்க, இதில் ஒரு இது கொடுத்துடணும். அதாவது உள்ளே போட்டு கரெக்டாக இது உள்ளே போட்டு லாக் போட்டுடணும். ஓகேங்களா, இது புரிஞ்சுதுங்களா. இது லாக் போட்டதுக்கப்புறம் இது நகராது. இப்போ பார்த்தீங்கன்னா மறுக்கா இது பக்கத்துலேயே விட்டு எடுத்துக்கணுமா. எடுத்துட்டு இங்கே பாருங்க, இங்கே ஒரு குத்தி எடுக்கணும் அந்த கல்லோட பாக்ஸில். அப்புறம் இங்கே குத்தி எடுக்கணும். பாருங்க நான் எப்படி எடுக்கிறேன்னு. எடுத்தாச்சு. இப்போ எடுத்தது பக்கத்துலேயே இங்கே குத்தி எடுக்கணும், பக்கத்தில் இங்கே குத்தி எடுக்கணும்.
அப்புறம் இங்கே, அப்புறம் இங்கே, அப்புறம் பக்கத்தில் இந்த ஜிக்ஸாக் மெத்தேடுமா, ஜிக்ஸாக் மெத்தேடில் அழகாக வரும். இப்போ நேராக வரணும். இது ஒரு மெத்தேடுமா, சரிங்களா? இப்போ இன்னொரு மெத்தேடு சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் ஒரு கல்லுக்கு தான் லாக் போடணும். ஒரு லாக் போட்டிங்க, இப்படி போட்டிங்க, போட்டு இதே லாக்கில் சும்மா கொண்டு வந்து இப்படி ஒன்று போட்டு இப்படி ஒன்று எடுக்கணும். இப்படி கொண்டு வந்து இப்படி ஒன்று போட்டு இப்படி ஒன்று எடுக்கணும். இப்படி ஒன்று போட்டு இப்படி ஒன்று எடுக்கணும். இப்போது இன்னொரு தடவை நல்லா பொறுமையாக சொல்லித்தர பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ குத்தி எடுத்துட்டீங்க. இதை இப்படியே கொண்டு போய் இந்த லாக்கில் பின்பக்கமாக கொண்டு வந்து போட்டுக்கிறீங்க, எடுத்துக்கிறீங்க, லாக்கை சுற்றி வர்றீங்க, ஒன்று போடுறீங்க, தூக்கிறீங்க, மறுக்கா இப்படி கொண்டு வர்றீங்க, இப்படி எடுத்துக்கணும், இப்படி கொண்டு வர்றீங்க, அப்புறம் இப்படி கொண்டு வர்றீங்க. உங்களுக்கு இந்த 2 மெத்தேடில் எந்த மெத்தேட் பிடிச்சதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மெத்தேட் போட்டுக்குங்க. அதாவது இது வந்து ஒரே பக்கமாக வரும். இது வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வரணும், இப்படி கொண்டு வந்து இப்படி மாற்றி 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 வரும். இந்த லாக்கு ஒரே மெத்தடில் வரும். உங்களுக்கு பின்னாடி திருப்பி நான் காட்டுறேன் பாருங்க, அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது நீங்கள் இதுலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் செயின் கரெக்டாக வருதா அப்படிங்கிற ஃபோக்கஸும் இருக்கணும். செயின் நேராக இருக்குதா அப்படின்னு. இன்னொன்று, இப்போ நம்ம இது போடுற போது பக்கத்தில் எதுவும் இல்லாதங்காட்டி கொஞ்சம் கோணையாக வருமா. அதே நீங்கள் இதில் பக்கத்தில் போடுற போது பக்கத்தில் சுகர் பீடு இருக்கும். அதனால் நீங்கள் கரெக்டாக நெருக்கி 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 போடுற போது பிழையே வராது, தப்பே வராது. இதில் கொஞ்சம் நெளிவு சுழிவு வரும். ப்ராக்டிஸுக்கு தான் இந்த மாதிரி மெயினாக போடுறது இதில் தான் போடுவோம், பக்கத்தில் போடுவோம், சரிங்களா? அதனால் என்னடா கோணையாக வந்துருச்சுன்னு பயப்படவெல்லாம் வேண்டாம். ஏன்னா இது பக்கத்தில் எதுவுமே இல்லை பாருங்க. அப்போ உங்களுக்கு நிச்சயமாக கொஞ்சம் கோணையாக வரும். அதுக்கு தான் நான் ஏற்கனவே கோடு போட்டுக்குங்க அப்படின்னு சொன்னது. கோடு போட்டிங்கன்னா அந்த கோட்டுக்கு மேலேயே உங்களுக்கு வரும். இப்போ பாருங்க, இதில் 2 விதத்தில் பாருங்க. இப்போ இந்த பக்கம் ஜிக்ஜாக் மெத்தடில் போட்டதில் வந்து கொஞ்சம் கிராஸாக வந்திருக்குது. இப்போ நான் ஒரே பக்கமாக போட்டதில் பாருங்க எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்குது. இதில் தப்பு வரல, இதில் தப்பு வந்திருக்கு. 2 மெத்தேடு. உங்களுக்கு எந்த மெத்தேடு வேணுமோ எடுத்துக்கங்க நீங்கள். இப்போ நான் வந்து இது ஏன் கருப்பு த்ரெட்டில் போடுறேன், நாங்களும் கருப்பு த்ரெட்டில் தான் போடணுமாங்கிறது கிடையாதுமா. நான் நிரம்பில் தான் போடுவேன். இப்போ நான் இது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இப்போ கஸ்டமரே பாருங்க, நான் இப்போ போட்டிருப்பேன், கல்லில் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பேன். அவங்க வந்து கேட்கறது ஒன்று நான் நிரம்பில் போடுறேங்கிட்டு அவங்களுக்கு அந்த நிரம்பு தெரியற போது அவங்க ஒரே கேள்வி, இப்போ ஒட்ட வச்சிருக்கிறீங்களா, ஆரி ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒட்ட வச்சிருக்கிறீங்களாம்மா. நான் வந்து அப்புறம் ப்ளவுஸை திருப்பியோ கிழிச்சோ காட்ட முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு மாடல் ப்ளவுஸ் போட்டு வச்சிருப்பேன் பாருங்க, அந்த மாடலை திருப்பி காட்டுவேன். இங்கே பாருங்க இதில் எப்படி போட்டு வச்சிருக்கிறேன்னு. ஒட்ட வச்சோம்னா நாங்கள் இந்த பணம் வாங்க மாட்டோமா, ஒட்ட வைக்காம ஸ்டிச் பண்ணுறதா. நல்லா பாருங்க, நான் நிரம்புல தைச்சிருக்கிறேன். இதெல்லாம் ஒட்ட வைக்கிற கிடையாது, நீங்கள் வேணால் பிச்சுக்குங்க, ஆனால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு நான் சொல்லிடுவேன். காமெடியாகவே சொல்லி விட்டுருவேன். என்ன பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டவுட்டு. நான் இப்படி இந்த பிளாக் நூலில் போடுறோமா, இல்லைன்னா நான் கூட நீங்கள் பார்க்குறவங்க கூட இது ஏதோ ஒட்ட வச்சுட்டு இருக்கிறாங்க, நம்மளுக்கு சும்மா அப்படி இப்படி காட்டுறாங்க அப்படின்னு நினச்சிக்குவீங்கன்னு தான் நான் தைக்கிறதுமா, இது ஒர்க் பண்ணுறது. இன்னி வந்து என்ற கஸ்டமர் யாராவது கேட்டாங்கன்னா, இந்த யூடியூப்பில் இந்த எபிசோடை மட்டும் எடுத்து அவங்களுக்கு காட்டிடல போமா, காட்டிட்டு நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாருமே கேட்க மாட்டாங்கம்மா, கொஞ்சம் இடக்கு முடக்கா இருக்கிறவங்க தான் அப்படி கேட்பாங்க. ஒரு சில லேடிஸ் கொஞ்சம் இடக்கு முடக்கா வருவாங்க பாருங்க, அவங்க தான் கேட்பாங்க. எல்லாருமே கேட்க மாட்டாங்க. என்னை பொறுத்தளவு இந்த ஃபஸ்ட்டு மெத்தேடை விட செகண்ட் மெத்தேட் போட்டிங்கன்னா கொஞ்சம் நேராக வரும், அழகாக இருக்கும் ஃபினிஷிங்கு, சரிங்களா? இப்போது கடைசியாக முடிக்கிற போது பாருங்கம்மா, அதே மாதிரி முதல் மெத்தேடு முடிச்சோமல்லங்க, இப்போ தொடங்குற போது எப்படி பண்ணோம் அதே மாதிரி இதுக்கு சுற்றி வர லாக் போட்டு நெருக்கிடும். நெருக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன், என்னத்தை நீங்கள் நகர்த்தினாலும் நகராது. ஸ்டிச்சிங் சூப்பராக வந்திருக்கு. இப்போது நான் திருப்பி காட்டுற மாதிரி இப்போது ஸ்டார்ட் பண்ணுதுமா இந்த இடத்துல. இப்போ நான் ஜிக்ஜாக் மெத்தேடு சொன்ன பாருங்க, இப்படி போய் ஸ்கொயராக
இது வந்து ஸ்கொயர் ஜிக்ஜாக்மா. இது வந்து ப்ராப்பராக போட்டது, இடையில நான் மாற்றிருக்கிறேன், அப்புறம் ப்ராப்பராக போட்டிருக்கிறேன் பாரு. பின்னாடி இப்படி தான் இருக்கும். அப்புறம் இந்த லைனுக்கு ஒரே ஒரு துளி கம்மு மட்டும் தேய்ச்சி இந்த இடத்துக்கு மட்டும் வர்ற மாதிரி பண்ணிடலாம்.